எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் நகர்வுகள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு வரவேற்பு பேனர் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரும் ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தந்து சென்னை புறநகர் பகுதியான மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இந்த பொதுக்கூட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலிமையை காட்டும் மேடையாக மாற்ற பாஜக மற்றும் அதிமுக தலைமை தீவிரமாக உழைத்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமரை வரவேற்று பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் சென்னையில் வைத்துள்ள ஒரு பேனர் இதுவரை நிலவி வந்த கூட்டணி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் அமைந்துள்ளது. பாஜக பேனர்களில் கூட்டணி கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெறுவது வழக்கம் என்றாலும் இம்முறை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் புகைப்படம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ பேனரில் இடம்பெற்றுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர்களுடன் டிடிவி தினகரனின் புகைப்படம் சரிசமமாக பகிரப்பட்டுள்ளது. அமமுக அதிகாரப்பூர்வமாக பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்டதை உறுதி செய்வதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் என்று பாஜக மேலிடம் விரும்புவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகின. அதன் ஒரு பகுதியாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் டிடிவி தினகரனை இணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பொழுது பிரதமரின் பொதுக்கூட்டத்திற்கான வரவேற்பு பேனரிலேயே தினகரனின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது வரும் 23ஆம் தேதி நடைபெறும் மேடையில் பிரதமர் மோடியுடன் டிடிவி தினகரனும் ஒன்றாக நிற்பார் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவற்றுடன் இப்பொழுது அமமுகவும் கைகோர்த்திருப்பது ஆளுங்கட்சியான திமுகவிற்கு ஒரு வலுவான சவாலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.